ஹாய் உறவுகளை எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா சங்கீதா அண்ணியை பற்றி ஒரு தகவல் நமக்கு ஒன்று வந்தது. ஏன்னா அது உண்மையா பொய்யாங்கிறதும் தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து ஒரு சில விஷயம் வந்து உண்மையாக இருக்குது, ஒரு சில விஷயம் பொய்யா இருக்குது. ஆனால் இருந்தாலும் அது உண்மையாக இருந்துடக்கூடாது. அப்படி உண்மையாக இருந்தாலும் அது கண்டிப்பாக மக்கள்னால் சரி பண்ண முடியும். ஏன்னா தளபதி வந்து வந்தே தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரே பொடியாக இன்றைக்கி எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஏன்னா எவ்வளோ அரசியல்வாதிங்க நம்ம விஜயகாந்த் சார் இருக்கார் இல்லைங்களா, அவர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவர்லாம் எவ்வளோ நலத்திட்ட உதவி பண்ணியிருக்காரு. அவர்லாம் அந்த கட்சிக்கு வந்து அவரால் ஒரு ட்ரிப்பு கூட சிஎம் ஆக முடியல. அப்படி ஒரு சூழ்நிலையில் நம்ம தளபதி வந்து ஆசைப்பட்டார். அது மக்களும் நிறைவேற்றி வச்சாங்க. ஏன்னா அவர் மேலே வந்து பாச அன்பு அதிகம் வந்து எல்லாத்துக்கும் மக்களுக்கு இருக்குது. அதே மாதிரி அவர் மேலே எந்த அளவுக்கு பாச அன்பு இருக்குதோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபேமிலி மேலேயும் இருக்குது. நம்ம சங்கீதா அண்ணி வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது அவங்களுக்கு வந்து சர்க்கரை ப்ரெஷரு அது ரொம்ப மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிற மாதிரி ஒரு பதிவு ஒன்று பார்த்தோம். ஏன்னா வந்து அது உண்மையாக இருந்துடக்கூடாதுன்னு நம்மளும் யோசிக்கிறோம். இப்போ நம்ம தளபதி சைடுலேருந்து அவங்க அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா கோயிலில் போய் ஒரு பக்கம் சாமி கும்பிட்டுட்டு அவங்க சீக்கிரம் சேரணும், ஃபேமிலியோடு சேரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கருத்து. அவங்க சங்கீதா அண்ணியோட அம்மா அப்பா அவங்களும் அப்படி தான், இவங்க ஃபேமிலியோடு சேரணும். அவங்க அம்மா அப்பா வந்து சொன்னாலும் எனக்கு வந்து உடஞ்சி போன கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு என்னோடய லைஃபு, இனிமேல் தயவு செஞ்சு அவரை பற்றி என்கிட்ட பேசாதீங்க, கண்ணாடி உடஞ்சி போச்சுன்னா மறுபடியும் ஒட்ட வச்சா அது வந்து சரி வராது அப்படிங்கிற மாதிரி அவங்க சங்கீதா அண்ணியோட பதிலாக இருக்குது. அதனால் மக்களே, அதாவது த்ரிஷாவை வந்து தயவு செஞ்சு இனிமேல் தளபதி கூட சேர்த்து வச்சு போடாதீங்க. ஏன்னா போட்டிங்க அப்படின்னா அதெல்லாம் அவங்க பார்க்க அவங்க மனநலம் ரொம்ப மாறும், மனசில் நிம்மதி இல்லாமல் இருக்குது. இப்போ அவங்களுக்கு என்ன வயசு, இப்போ வந்து அவங்களுக்கு சக்கரை பிரஷர் வரணுங்கிறது அவசியமே இல்லை. எப்பேற்பட்ட கோடீஸ்வரங்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர மக்களாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுக்காரங்க வந்து நமக்கு மட்டும்தான் இருக்கணும், நம்ம ஒய்ஃப் வந்து நமக்கு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு வந்து எல்லாருமே நினைப்போம். ஏன்னா அந்த மனநிலைங்கிறது வந்து பொதுவான ஒரு விஷயந்தான். எல்லோரும் மனுஷங்க தானே. நடிகர்னால் என்ன, சாதாரண ஒரு மக்கள்னால் என்ன மக்களே. ஆம்பளைங்க வந்து டக்கு டக்குன்னு மனசு மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிடுறாங்க. ஆனால் பொம்பளைங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொம்பளைங்க பாதிக்கப்படுறாங்க. ஆனால் பொம்பளைங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீங்கள் பண்ண மாதிரி சங்கீதா அண்ணி ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும், நல்லா யோசிச்சு பாருங்கள். இது நம்ம தளபதிக்கு வந்து எவ்வளோ ஒரு அசிங்கம் அவமானம். இன்னமும் பார்த்தீங்கன்னா சங்கீதா அண்ணி தான் குழந்தைங்க நல்லா இருந்தால் போதும், இனிமேல் வாழ்கிற வாழ்க்கை என் குழந்தைகளுக்காக நான் இருந்துட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிவெடுக்கிற அளவுக்கு நம்ம தளபதியோட இதெல்லாம் இருக்குது. ஏன்னா தளபதி ரொம்ப பிடிக்கும், அவரை பிடிக்கும், அவர் ஆட்சிக்கு வரணும், நம்ம நாடு நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும். இப்போ அவங்க அண்ணி கூட போய் சேர்ந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஃபேமிலியும் நல்லாயிருக்கும். ஏன்னா அவரோட ஃபேமிலி அவர் வந்து குடியும் கொடுத்தனமாக இருக்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதோட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே இல்லை. எல்லா விஷயத்துக்கும் நம்ம சங்கீதா அண்ணி வந்திருந்தாங்க அப்படின்னா மக்கள் வலுங்கிறது கம்மி தான். ஆனால் பொண்டாட்டி வலுங்கிறது வேறு லெவல் தான். அது வந்து அந்த வலு வந்து யாராலுமே கொடுக்க முடியாது. இது கூடிய சீக்கிரத்தில் நம்ம தளபதி வளர்ந்தான்னா அதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் நினைக்கிற மாதிரி யார் யார் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். மக்களே, நீங்கள் நினச்சா கண்டிப்பாக முடியும், 100% முடியும். நம்ம தளபதி அண்ணியும் சங்கீதாவையும் தயவு செஞ்சு சேர்த்தி வைங்க. முடிஞ்சால் தயவு செஞ்சு பண்ணுங்கள். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது.